ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் ரீசெண்டாக விஜிபிக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோஸ்லாமே. என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். உள்ளார என்ட்ரன்ஸில் வந்து ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். என் பையன் ரொம்ப அழுதான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ரைட் வந்து கப்பன் சாசர். இது வந்து நம்மளே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ஆனால் எதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இதில் போனோம் அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா ரொம்ப மயக்கம் வந்துடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக அந்த ரைட்டுக்கு போயிருக்கணும் போல். அதுக்கப்புறம் செகண்ட் ரைட் இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காலாம் இல்லை, ரொம்ப நேரமும் சுத்தவும் இல்லை. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் போனது வந்து சண்டே, அதனால் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கான இந்த கேமில் வந்து என் பையன் வந்து இது உள்ளார போயிட்டு வெளில வரவே மாட்டேன்ட்டான். வேறு எதுவுமே விளையாடவே இல்லை, இது உள்ளாரையே தான் இருந்தான். இது ஃபுல்லாகவே வந்து கலர் பால்ஸ்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு கலரையும் சொல்லிக்கிட்டு அதுலேயே தான் விளையாண்டுட்டு இருந்தார். அவருக்கு பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் விட்டு இறங்கவே இல்லை. அதனால் இதில் விளையாட விட்டுட்டு இதில் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான ஒரு ரைட் நிறையா இருந்தது. பட் ஆனால் 5 இயர்ஸ்க்குள்ளார உள்ள குழந்தைங்களை வந்து அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்காக தான், குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவுமே கிடையாது. என் பையன் வந்து இதில் வரணுன்ட்டு ஆசைப்பட்டான். பட் ஆனால் கூட்டிகிட்டு போக முடியல. நாங்கள் தான் பெரியவங்க ஓகேன்ட்டாங்க. குழந்தைங்க வந்து ஒரு ஹைட் இருக்கணும்னு இருக்காங்க, அதுக்கு மேலே கிடையாது, அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரைடு வந்து எல்லாருமே வந்து ஓட்ட தெரியாமல் போய் இடிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு இடத்துல. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த ரைடு வந்து எல்லாமே போகலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரெயினில் வந்து உட்கார வச்சுருந்தோம். இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ரைடு வந்து ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கும், தண்ணியில் விளையாடுற மாதிரி குழந்தைங்களுக்காக வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கலை. தேர், அதுக்கப்புறம் குதிரை, இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு ரைடு. இதுவும் ரொம்ப நார்மலாக இருந்தது, எல்லாருமே போகலான்ற மாதிரி தான். அடுத்து ஜெயின்ட் வீல். இது வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக இருந்தது, கொஞ்சம் கூட பயமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. மேலே நாங்கள் இதில் போனதே வந்து வியூ எடுக்கிறதுக்காக, வியூ பார்க்கறதுக்காக தான். இதுலேருந்து மேலேருந்து வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்தது சென்னை. அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். மற்றபடி த்ரில்லிங்காவோ இந்த பயமாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப நேரம் சுற்றலை, அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா சண்டேன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்தது. எப்போயுமே இப்படி தான் இருக்குமா இல்லை சண்டேன்றனால தான் அப்படி இருந்துச்சான்றது தெரியலை. ரொம்ப நேரம் சுற்றவே இல்லை. பட் ஆனால் ரைடு வந்து இந்த வியூ வந்து சூப்பராக இருந்தது. எல்லாருமே எந்திரிச்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரோலர் கோஸ்டர். இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. இதுவுமே ஆனால் ரொம்ப நேரம் சுற்றலை, ஏன்னா நிறைய பேர் நின்றுக்கிட்டே இருந்தாங்க க்யூவில். அதனால் ஒரு ரவுண்டோடையே வந்து முடிச்சுட்டாங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. மேலே ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 ரவுண்டு நடுவுலேயே சுற்றோம், அப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் தெரியல. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடுச்சு. இது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமேல் கீழே வந்துடும். ரொம்ப நேரம் சுற்றாமல் அந்த ஒரு ரவுண்டோடையே முடிச்சுட்டாங்க. நாங்கள் போனது வெயில் டைம்னால ரொம்ப வெயில் தாங்க முடியல. இருந்தாலும் நாங்கள் விடவே இல்லை. எல்லா ரைடும் ஃபஸ்ட்டு போகவும் இல்லை, போகிறதுக்கு டைம் கிடைக்கல. இதில் உள்ள எல்லா ரைடுக்கும் போகணுன்னாவே தனியாக 2 days வேணும் போல். அதுக்கப்புறம் வந்து இது டாப் கன்னு. குழந்தைங்க விளாண்டு முடித்தோன்னே இது என்னன்றதே தெரியாமல் வேகமாக வந்து ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஏண்டா உட்காந்தோன்னு. செம்ம த்ரில்லிங்காக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. இருந்த ரைட்லேயே இதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு கீழே விட்டுருவாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் திரும்பி ஒரு ரவுண்டு வந்துச்சு. எப்படா வெளில வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பயங்கரமாக இருந்தது. இந்த சவுண்டை பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நாங்கள் மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 7 o'clockலாம் கிளம்பிட்டோம். 9:30க்கெலாம் வந்து இங்கே வந்துட்டோம். அப்போ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தாச்சு.
பட் ஆனால் அப்பையிலேருந்துமே ஃபுல்லாக ரைடு எங்களால் போக முடியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் கூட்டம் நின்று போகிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே முடிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. எங்கே போனாலும் கூட்டமாக இருந்தது. பிளான் பண்ணும்போது வந்து நம்ம வந்து வீக் டேஸில் வந்து பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும் வீக்கெண்டை விட. அது இப்போ வந்து சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சொல்லவே வேணாம், கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைடு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. சரின்னு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சாப்பாட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போய் க்யூவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நேரம். பீச்சுக்கெலாம் போகவே டைம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஆக்டோபஸ் இதுவும் சூப்பராக இருந்தது. இந்த கேமும் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. தலை சுத்தல் வர மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் போனோம், எல்லாருமே போகலை. பட் ஆனால் இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. போயிட்டு வந்தவங்களும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடு தான் வந்து ரொம்ப நேரம் சுற்றின மாதிரி இருந்தது மற்ற எல்லா ரைடையும் விட. வாட்டர் கேம் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி ரைட் போனோம். எல்லா ரைடுக்கும் போகாத ரைடெலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு திருப்பி போகலாம் அப்படின்ட்டு திரும்பி எல்லா ரைடுக்கும் 1-2 ரைடு வந்து திரும்ப வந்து கேம்லாம் முடிச்சுட்டு வந்து வாட்டர் கேம் முடிச்சுட்டு வந்து இதில் போய் விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொலம்பஸ் இதுவும் வந்து நல்லா இருந்தது. இதுவும் ஆனால் ரொம்ப நேரம் சுற்றலை, கொஞ்சம் நேரம் தான் சுற்றினாங்க. ரொம்ப எங்கள் திருவிழா ஊர் சைடெலாம் வந்து திருவிழா போடும் போதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப தூரத்துக்கெலாம் சுற்றுவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே சுற்றவே இல்லை. கொஞ்சம் தூரம்தான் போணுச்சு, அதுக்கு மேலே லிமிட் வேகமாக போகலை. பரவாயில்ல, ஆனால் ஒர்த்து தான். 695க்கு ஒர்த்து தான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லா ரைடுக்குமே. அதாவது இங்கே யூனிவர்சல் கிங்டம் போயிட்டா அது மட்டும்தான் போக முடியும். அதுக்கப்புறம் வேறு எந்த இதுக்குமே போக முடியாது. நாங்கள் வந்து 2 இதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் போகலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ஒரு இதுலேயே வந்து எங்களுக்கு டைம் பத்தலை. சரி இன்னொரு டைம் போய்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஊஞ்சலை பார்த்தோன்னா ஆசையாயிடுச்சு. சரி போய் ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலில் ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கேம் போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி கலர் ஃபிஷ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது. இது தீம் மாதிரி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. சரின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம். வாட்டர் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருந்தது. இந்த கேமுக்கு போகிறதுக்குள்ள நம்ம எல்லா கேமையும் விளையாண்டு முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. சரியான கூட்டம். இதில் போனவங்களே 1.5 மணி நேரம் கழித்து தான் வந்து வெளில வந்தாங்க. க்யூவில் நின்று லைனில் நின்று ஒவ்வொருத்தராக அந்த 2 மட்டும்தான் அந்த இது இருந்தது போல், பால் இருந்தது போல். அதனால் கொஞ்சம் பேராக அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளாரையே நாங்கள் எல்லா கேமுமே விளையாண்டு முடிச்சிட்டோம். விளையாண்டு முடிச்சுட்டு திருப்பி செகண்ட் ரவுண்ட் போனோம் எல்லோரும் வந்தோன்னே. இது வந்து மலை எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. டிஜே போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வேவ் மாதிரி இருந்தது, கடல் வேவ் அந்த மாதிரி இருந்தது. அதில் போய் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு உள்ளார வந்துட்டா இந்த சைடில் வந்து இந்த மலை எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்த ரைடு என் பையன் பயந்துக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டான் ரொம்ப நேரம். இதுவும் நல்லா இருந்துச்சு, இந்த கேமும் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், தண்ணி ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 2-3 இது வீடியோ எடுக்கல நாங்கள். ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு, தண்ணியில் போய் விளையாடணுன்னு தான் தோணுச்சு, வீடியோ எடுக்க டைம் கிடைக்கல. அதனால் முடிஞ்சது மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். வெளில வரும்போது ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. வந்துட்டு திருப்பி இந்த ஒரு ரைடை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு திருப்பி இந்த ரைடுக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்போ பேரு என்னது இது? கோழியா? இவனை ஃபர்ஸ்ட் ஆனா இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்படியா?